கண்ட பொருளை இரட்டுறவே கருதுதல் ஐயம். திரியவே கொண்டல் திரிவுவாம். பெயர், ஜாதி, குணமே, கண்மம், பொருள் என 5 உண்டு அவ்விகற்ப உணர்வினுக்கு. பொருளின் உண்மை மாத்திரத்தின் விண்டலில்லா அறிவு ஆகும் விகற்பமில்லா காட்சியே. இந்த ஆன்மாவின் இயல்பானது யாது ஒன்றையுமே படிமுறையில்தான் அறிந்து கொள்ளும். ஒன்றாகத்தான் அறிந்து கொள்ளும், விட்டு விட்டு தான் அறிந்து கொள்ளும். அதனால்தான் சுவாமிகள் ஒவ்வொரு பாடலையும் படிமுறையிலே அமைத்திருக்கின்றார். முதலில் காட்சிகள் எத்தனை என சொல்லும் பொழுது, காட்சிகள் பல இருந்தாலும் அவையெல்லாம் காண்டல், கருதல், உரை என்ற 3 அளவைகளுக்குள் அடங்கும் என முதல் பாடலில் குறிப்பிட்டார். அடுத்த பாடலில் அந்த காட்சி அளவை, கருதல் அளவை, உரை அளவையின் இலக்கணம் என சொன்னார். காட்சி அளவை என்பது மாசறு காட்சி, ஐயம் திரிவு இன்றி விகற்பமுன்னா ஆசர அறிவதாகும் என சொன்னார். கருதல் அளவை என்பது அவினாபாவம், பேசுறும் ஏது கொண்டு மறைபொருள் பெறுவது ஆகும் என சொன்னார். அதேபோல் கருதல் அளவையை சொல்லும் பொழுது காசரும் உரை இம்மானத்து அடங்கிடா பொருளை காட்டும் என சொன்னார். இப்படி 3 அளவைகளுக்கும் இலக்கணம் சொல்லிவிட்டு இந்த பாடலில் அந்த அளவையில் ஏற்படும் குற்றங்களை பற்றி கூறுகின்றார். எந்த அளவையாக இருந்தாலும், காட்சி அளவையாக இருந்தாலும், கருதல் அளவையாக இருந்தாலும், உரை அளவையாக இருந்தாலும் ஐயம் திரிவு என்பது இயற்கையாகவே ஏற்படக்கூடிய ஒன்று என கடந்த பாடலில் சொன்னார். இந்த பாடலில் ஐயம் என்றால் என்ன, திரிபு என்றால் என்ன என்பதற்கு இலக்கணம் விளக்கம் சொல்கின்றார். பொதுவாகவே ஒரு பொருளை நாம் முழுவதுமாக அறிந்து கொள்வதற்கு முன்பு, அது காட்சி அளவையாக இருந்தாலும் சரி, கருதல் அளவையாக இருந்தாலும் சரி, உரை அளவையாக இருந்தாலும் சரி, ஒரு பொருளை நாம் முழுமையாக அறிந்து கொள்வதற்கு முன்பு 3 நிலைகளை கடந்துதான் நாம் ஒரு பொருளை முழுமையாக அறிந்திருப்போம். முதல் நிலையில் நாம் ஒரு பொருளை இருக்கிறது என்ற அளவில், பொருள் அந்த இடத்தில் இருக்கிறது என்ற அளவில், பெயர் அளவில் தான் அந்த பொருளை நாம் அறிந்திருப்போம். அந்த நிலையில் மனம் செயல்பட்டிருக்காது. கண் அந்த பொருளை சந்தித்த அந்த கணத்தில் ஏற்படுகின்ற அறிவு, அதில் மனம் சிறிது கூட செயல்பட்டிருக்காது. அந்த பொருள் இருக்கிறது என்ற அளவிலே நாம் தெரிந்திருப்போம். உதாரணமாக, தூரத்திலிருந்து யாரோ ஒருவர் வருகிறார் என்றால் அவர் ஆணா என்று தெரியாது, பெண்ணா என்று தெரியாது, அல்லது பக்கத்தில் வந்த பிறகுதான் தெரியும். அவர் நமக்கு தெரிந்தவராக கூட இருக்கலாம், அல்லது தெரியாதவராக கூட இருக்கலாம். இப்படி அது எந்த ஒரு விகற்பமும் இன்றி அந்த ஒரு பொருளை பற்றி நாம் தெரிந்து கொள்வது முதல் நிலை. இதை புதுக்காட்சி என்பார்கள். வடமொழியில் நீர்விகற்ப காட்சி என சொல்வார்கள். நீர்விகற்பம் என்றால், விகற்பம் என்றால் எந்தவித வேறுபாடும் இல்லாமல் ஒரு பொருளை பற்றி அறிந்து கொள்வது. அந்த பொருளின் பெயர் தெரியாது, குணம் தெரியாது, இனம் தெரியாது, தொழில் தெரியாது, அல்லது அந்த பொருளின் உடைமை தெரியாது. இப்படி எதுவும் தெரியாமல் நீர்விகற்பமாக, வேறுபாடுகள் இன்றி, விகற்பமின்றி அறியக்கூடிய காட்சி முதல் நிலை. இதை நீர்விகற்ப காட்சி என சொல்வார்கள். அடுத்த படிநிலை என்பது கண்ட பொருளை மனம் சிந்திக்க தொடங்கும். இதில் மனம் சிறிதளவு வேலை செய்ய ஆரம்பித்திருக்கும். மனம் சிந்திக்கும். அந்த பொருள் ஏற்கனவே நாம் தெரிந்த பொருளாக, நாம் பார்த்திருந்த பொருளாக இருந்தால் அந்த பொருளோடு ஒப்பிட்டு பார்க்கும். அல்லது இதற்கு முன்பு பார்க்கவில்லை, அந்த பொருளை பற்றியான எந்த பதிவும் இல்லை என்றால் அது தான் கொண்ட அனுபவத்தை கொண்டு, அதை கொண்டு ஏதாவது சிந்தித்து ஆராயத் தொடங்கும். அப்படி ஒரு பொருளை பற்றி சிந்தித்து அந்த பொருள் இதுவாக இருக்குமோ அல்லது அதுவாக இருக்குமோ என முடிவு எடுக்க முடியாமல் சிந்தித்து தடுமாறி நிற்கின்ற நிலை 2வது நிலை. இது ஐய காட்சி எனப்படும். இந்த ஐய காட்சிக்கு உதாரணமாக சொல்வது என்றால், ஒரு ஒளி மங்கிய இடத்தில் அல்லது ஒரு இரவில் ஒரு கயரை பார்க்கும் பொழுது இது கயராக இருக்குமோ அல்லது பாம்பாக இருக்குமோ என ஐயப்பட்டு நிற்பது, அது காண்டல் அளவையில் நிகழ்வது. கருதல் அளவையில் வருகின்ற மனம் வைத்து இது இந்த பூவின் மனமா அல்லது அந்த பூவின் மனமா என ஐயப்பட்டு நிற்பது. அதேபோல் உரை அளவையில் ஒருவர் ஒன்றை பற்றி சொல்லும் பொழுது அது இதைத்தான் சொல்கிறார்களா அல்லது அதை பற்றி சொல்கிறார்களா என ஐயப்பட்டு நிற்பது. இப்படி மனம் முடிவெடுக்க முடியாமல் இதுவோ அதுவோ என ஆராய்ந்து துணிவு செய்யாமல் இருக்கக்கூடிய ஆன்மாவின் ஞான சக்தி ஐய காட்சி எனப்படும். இது 2வது நிலை.
மனம் அப்படி ஐயப்பட்டு அதோடு நின்று விடாது. மனதின் இயல்பே அதை என்னவென்று தெரிந்து கொள்ள ஆர்வம் கொள்ளும். ஐயப்பட்ட பொருளை இதுவோ அதுவோ என ஆராய்ச்சி செய்து ஏதோ ஒரு முடிவுக்கு வரும். அப்படி எடுக்கின்ற அந்த முடிவு சரியானதாகவும் இருக்கலாம், தவறானதாகவும் இருக்கலாம். அப்படி தவறாக முடிவு எடுத்தால் அது திரிவு காட்சி. திரிவு காட்சி என்பது ஒரு பொருளை அதோடு ஒப்ப ஒரு பொருளை கொண்டு மயங்கி அறிவது, தவறாக முடிவு எடுப்பது திரிவு காட்சி. இதை வடமொழியில் விபரீத காட்சி என சொல்வார்கள். ஐயமாவது பரவாயில்லை, மனம் இதுவோ அதுவோ என மயங்கி நிற்கின்ற நிலை. ஆனால் விபரீத காட்சி மனம் ஒன்றை தவறாக முடிவு செய்துவிட்டு அதையே நம்பிக்கொண்டிருக்கின்ற நிலை, மயங்கி அறியக்கூடிய நிலை விபரீத காட்சி. இது மூன்றாவது நிலை. ஒரு பொருளை இப்படி ஐயமும் விபரீதமும் இன்றி முழுமையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அந்த பொருளை நாம் 5 விகற்பங்களோடு அறிய வேண்டும். அப்படி அறிவதுதான் நான்காவது நிலை. அதுதான் சவிகற்ப காட்சி அல்லது சிறப்பு காட்சி எனப்படும். முதலில் ஒரு பொருளை நாம் அறிய வேண்டும் என்றால் அதனுடைய பெயரை வைத்து அறிவோம். உதாரணமாக நாம் ஒருவரை அறிமுகப்படுத்தும் பொழுது இவர் சாமிநாதன் என அவருடைய பெயரை சொல்லி அவரை அறிமுகப்படுத்துவோம். அதன் பின் அவருடைய இனம் ஜாதி என்பது நாடார் செட்டியார் என்ற பிரிவுகள் அல்ல. இது மனித இனமா அல்லது ஆண் இனமா பெண் இனமா என ஒரு பிரிவில் சொல்லுவது இனம் அல்லது ஜாதி. அடுத்து அதை தொடர்ந்து குணம் என்பது அவருடைய உயரத்தை, இவர் மாநிறமானவர், இவர் உயரமானவர் அல்லது இவர் குள்ளமானவர் என சொல்வது குணம். அதை தொடர்ந்து அவருடைய தொழில், அவர் ஒரு வழக்கறிஞர் அல்லது அவர் ஒரு ஆசிரியர் என சொல்வது அவருடைய தொழில். கடைசியாக பொருள் அல்லது உடைமை. பொருள் அல்லது உடைமை என்பது அவர் வைத்திருக்கின்ற பொருள். ஆசிரியர் என்றால் அவர் எடுக்கக்கூடிய பாடத்தின் புத்தகம், அல்லது சட்ட வல்லுநர் என்றால் அவர் வைத்திருக்கக்கூடிய சட்ட புத்தகம். இப்படி 5 விகற்பங்களோடு ஒரு பொருளை அறிந்து கொள்வது சவிகற்ப காட்சி. இதை இன்னும் எளிமையாக சொல்வது என்றால், நாம் தினமும் பயன்படுத்தக்கூடிய, நம்மை விட்டு நீங்காத ஒரு பொருள் நாம் பயன்படுத்தக்கூடிய செல்ஃபோன். அதை வைத்து சொன்னால் எளிமையாக இருக்கும். கடைக்கு போகின்றோம், அந்த கடையில் பல செல்ஃபோன் இருக்கும். முதலில் அதை அதன் பெயர் வைத்து அறிவோம். இது ஐஃபோன் அல்லது சாம்சங் அல்லது விவோ என அதனுடைய பெயரை வைத்து அறிவோம். அது பெயர். ஜாதி என்பது அது ஒரு மின் சாதனம் அல்லது ஒரு கைபேசி சாதனம், அந்த பிரிவை சேர்ந்தது. குணம் என்பது அது செவ்வகமாக இருக்கும், கருப்பாக இருக்கும், எடை குறைவாக இருக்கும் என சொல்வது அதனுடைய குணம். அதன் தொழில் என்பது பேசுவதற்காக தயாரிக்கப்பட்டது, ஆனால் அதை தவிர மற்ற எல்லாவற்றுக்கும் பயன்படுத்துவது. டிவி பார்ப்பதற்காக, விளையாடுவதற்காக, புகைப்படம் எடுப்பதற்காக பற்றி சொல்வது அதனுடைய தொழில். கடைசியாக பொருள் அல்லது அதனுடைய உடைமை என்பது கவர் போட்டிருக்கும், அது உடையாமல் இருப்பதற்கு மேலே ஒரு டெம்பர் கிளாஸ் ஒட்டியிருக்கும் என சொல்வது. இப்படி ஒரு பொருளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த 5 விகற்பங்களோடு ஒரு பொருளை தெரிந்து கொண்டால் அந்த பொருளில் நமக்கு ஐயமோ சந்தேகமோ திரிபோ ஏற்படாது. இப்படி அறிவதுதான் சவிகற்ப காட்சி. விகற்பம் என்றால் வேறுபாடு, சவிகற்பம் என்றால் வேறுபாடுகளுடன் கூடி ஒரு பொருளை அறிவது. முதல் நிலையில் ஒரு பொருளை பற்றி நாம் பெயரளவில் அறிவோம், அந்த பொருள் இருக்கிறது என்ற இருப்பை மட்டும் அறிவோம். அந்த நிலையில் மனம் சிறிதும் செயல்பட்டு இருக்காது. அது பொது காட்சி அல்லது நிர்விகற்ப காட்சி. அதை தொடர்ந்து வருவது ஐய காட்சி. அந்த காட்சியில் மனம் சிறிதளவு வேலைப்பட்டிருக்கும், ஆனால் அந்த பொருளை இதுவோ அதுவோ என தெரியாமல் மயங்கி அறிந்த நிலையில் இருக்கும். அது ஐய காட்சி. அடுத்தது 3வது நிலை. அந்த 3வது நிலையில் எந்த ஒரு பொருளை ஐயமாக கொண்டதோ, ஐயமாக கருதியதோ அந்த பொருளை மனம் உறுதி செய்திருக்கும். அது தவறாக முடிவு எடுத்திருந்தால் அது திரிவு காட்சி அல்லது விபரீத காட்சி. இப்படி ஐயமும் திரிவும் இன்றி ஒரு பொருளை முழுவதுமாக நாம் அறிய வேண்டுமானால் 5 விகற்பங்களோடு அறிய வேண்டும். அந்த பொருளின் பெயர், ஜாதி, குணம், கண்மம், பொருள் என 5 வேறுபாடுகளுடன் அறியக்கூடிய காட்சி சவிகற்ப காட்சி. அதைத்தான் சுவாமிகள் இந்த பாடலில் கண்ட பொருளை இரட்டுறவே அறிதல் ஐயம், திரியவே கொண்டல் திரிவு ஆம், பெயர் ஜாதி குணமே கண்மம் பொருள் 5 உண்டு அவ்விகற்ப உணர்வினுக்கு.
பொருளின் உண்மை மாத்திரத்தின் விண்டலில்லா அறிவு ஆகும் விகற்பமில்லா காட்சியே என இந்த பாடலில் பாடியிருக்கின்றார். இனி அடுத்த பாடலில் ஒவ்வொரு காட்சியிலும் உள்ள உட்பிரிவுகளை கூறுகின்றார்.